ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்க்கலாம் பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் சார்புகள்னு தமிழில் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மேத்தமெட்டிக் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய எக்கனாமிக் இதில் என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய ஆரம்பம். ஃபங்க்ஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இன் விச் வேல்யூ ஆர் டிபெண்ட் வேரியபிள் ஆர் டிட்டர்மினேட் பை த வேல்யூ ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். சார்ந்திருக்கக்கூடிய மாறிகளுக்கு ஒன்றாவது மேற்பட்ட சாராத மாறிகளானது மதிப்பினை தரும். ஃபங்க்ஷன்ஸ் வித் எ சிங்கிள் இண்டிபெண்ட் வேரியபிள் ஆர் கால்டு சிம்பிள் யூனிவேரிட்டி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதற்குரிய சார்புகள் இதில் என்னென்னா சிங்கிள் இண்டிபெண்ட் சுதந்திரமான தன்னிச்சையான ஒரு மாறியானது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு இடமானது என்ன இருக்குது, அதாவது ஒரே ஒரு மாறிக்கு மட்டும் போடுற சார்புகள் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லலாம், சிம்பிள் யூனிவேரிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு சாராத மாறியை கொண்டது அப்படின்ட்டு. இது ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது, கரஸ்பான்ஸ் உள்ளது, சார்ந்திருக்கிற மாறியோடு இது தொடர்பு கொண்டு இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வித் மோர் தேன் ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள், ஒன்றுக்கு மேற்பட்ட சாராத மாறிகள் இருக்குமேயானால், அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய மாறிகள் இருக்குமேனால் அது என்னென்னு சொல்லலாம், மல்டி வெரைட்டி ஃபங்க்ஷன்ஸ், பல்வேறு மாதிரி சாராத மாறிகளை கொண்ட சார்புகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இந்த இண்டிபெண்டாக இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், அந்த இண்டிபெண்ட் வேரியபிள் இஸ் ஆஃப்டன் டெசிக்னேட்டட் பை எக்ஸ். அதுக்கு என்னென்ன பேர் கொடுக்குறோம், இந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடியதை எக்ஸுங்கிற ஒரு பேரால் வேரியபிளாக சொல்கிறோம். அடுத்தது டிபெண்ட் வேரியபிள் இஸ் ஆஃபன் டெசிக்னேட்டட் பை ஒய். சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை மாறிகளானது ஒய்ன்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் விச் மீன்ஸ், அதாவது ஒய்ங்கிறது எப்படிப்பட்ட சார்பாக இருக்குது, ஒய் சார்பானது எக்ஸ் which means y depends on x or the value of y is determined by the value of x. xனுடைய மதிப்பு மாற்றத்தை பொறுத்து yன் மதிப்பானது பெறுகின்றது. அதாவது x தான் yனுடைய மதிப்பை தீர்மானிக்கின்றது. x சார்ந்தே y இருக்க வேண்டியதாக இருக்கிறது. மேத்தமெட்டிக்கலி ஒன் கேன் ரைட் y ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x. அதாவது yனுடைய மதிப்பு என்ன பண்ணுது, xன் மதிப்பை பொறுத்து இருக்குது. அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க, y is equal to functions of x. ஓகேவா. அடுத்தது லீனியர் ஈக்குவேஷன், நேர்கோட்டு வரைபடம், நேர்கோட்டு சமன்பாடுகள் அப்படிங்கிறது லீனியர் ஈக்குவேஷன். இதில் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ குவான்டிட்டிஸ் இஸ் கால்டு அன் ஈக்குவேஷன். இதில் என்னென்னு சொன்னால், இரண்டு அளவீடுகள் சொல்லக்கூடிய டூ குவான்டிட்டிஸ், இவைகள் தான் என்ன பண்ணுது, இதற்கு இடையே உள்ளது சொல்கிறது தான் இதை என்னென்னு சொல்கிறது, இந்த லீனியர் ஈக்குவேஷன். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இதுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொன்னால் இரண்டு அளவீடுகளுக்கிடையே உள்ள தொடர்பினை சொல்கிறது தான் இந்த நேர்கோட்டு சமன்பாடு. ஏன்னா ஈக்குவேஷன் சமன்பாட்டில் இஃப் த லார்ஜஸ்ட் பவர் ஆர் த இண்டிபெண்ட் வேரியபிள் இஸ் ஒன்று, மிகவும் வலிமை, அதாவது தெரியாத சாரா மாதிரி அதிகபட்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, லார்ஜஸ்ட் பவரோட அதிகமாக உள்ள ஒரு சாராத மாதிரி இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குதுன்னு சொன்னோமா, தென் இட் இஸ் கால்டு லீனியர் ஈக்குவேஷன். அது என்னென்னு சொல்லிடலாம், நேர்கோட்டு சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதாவது அதிகபட்சமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய இதில் என்ன பண்ணுறோன்னு சொன்னோமா, சச் ஈக்குவேஷன்ஸ் வேன் கிராப்டு கிவ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அந்த சமன்பாடுகளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கிராஃப் வரையலாம், நேர்கோடுகளை வரைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 10 of x அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 10 of x. அதாவது ஒய்ங்கிறது ஒரு மதிப்பு இருக்குது, 100 மைனஸ் 10 of x, 10னுடைய மதிப்பை கொண்டு ஒய் தீர்மானிக்கப்படும். ஃபார் எ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டு இந்த வரைபடத்தில் என்னென்னா, நேர்கோட்டில் தேர் ஆர் டூ வேரியபிள்ஸ். இந்த நேர்கோட்டு சமன்பாடில் இரண்டு மாறிகள் இருக்குது, நேமில் எக்ஸ் அண்டு ஒய் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. எக்ஸ் இஸ் கால்டு இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது தன்னிச்சையானது, சுதந்திரமாக செயல்படக்கூடிய மாறி. ஒய் இஸ் கால்டு டிபெண்ட் வேரியபிள், சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். வேன் எக்ஸ் வேல்யூ இன்க்ரீசஸ் பை 1 யூனிட், எக்ஸனுடைய மதிப்பு ஒன்று அதிகமாகும் பொழுது அல்லது குறையும் போது எப்படி இருந்தாலும் மொரர்லஸ் எப்படி இருந்தாலும், தென் த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் த ஒய் வேல்யூ இஸ் கால்டு ஸ்லோப் ஆஃப் த லைன். ஒய்ங்கிறது என்ன மாதிரி, அதனோடு தொடர்புள்ள ஒய்யின் மதிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதையே என்னென்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்லோப் ஆஃப் லைன், நேர்கோட்டில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸில் என்ன மாற்றம் ஏற்படுதோ அதனுடைய பாதிப்பாக தான் ஒய்யோடைய மாற்றம் ஏற்படும். ஸோ அதுக்கு தான் சொன்னாங்க என்னென்னு கரஸ்பாண்டிங்னு சொன்னோம் இல்லையா.
ஸோ இரண்டுக்கும் இடையே கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும், தொடர்புகள் இருக்குன்னு சொன்னோம். அதனால் எக்ஸனுடைய மதிப்பு அதிகமாகிறத குறையிறத பொறுத்து ஒய்யனுடைய மதிப்பு அதிகமாகவோ குறையவோ செய்யும். அதை போன ஸ்லோப் ஆஃப் த லைன் இது நேர்கோட்டில் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கும். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் அப்டைன்ட் பை த ஃபார்முலா linear slope of the line is obtained by the formula. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அதாவது எக்ஸ் மதிப்பு மாறும் பொழுது ஒய்ன மதிப்பு பாதிக்கப்படுது. இதுக்கு தான் நேர்கோட்டு லைன் சொல்கிறோம். இதில் ஏற்படுற பாதிப்பை ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் அப்டைன்டு பை த ஃபார்முலா. இதற்காக இந்த நேர்கோட்டை வரைவதற்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எம் ஸ்லோப் மார்ஜினல் சேஞ்சு. எம்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஸ்லோப் சாய்வு, மார்ஜினல் சேஞ்சுன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இதை தான் நம்ம எம்னு சொல்கிறோம். இது சில இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை நம்ம விட்டுடலாம். இங்கே நமக்கு எம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்க தேவையில்லை. எம்னு சொல்லக்கூடிய ஸ்லோப் சாய்வு, மார்ஜினல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதோடு இங்கே நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா? எம் ஈக்குவல் டு ஃபார்முலா ஒய், அதாவது சார்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு சொல்லியிருக்காங்க. சாய்வு y2 மைனஸ் y1 ஃபார்முலா கொண்டு வந்துட்டாங்க. டிவைடட் x2 மைனஸ் x1, அதாவது y2லேருந்து y1 மைனஸ் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். x2 மைனஸ் x1 இதை மைனஸ் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் இன் ஒய்ங்கிறது மாறக்கூடியது, சேஞ்ச் இன் எக்ஸுங்கிறது அதாவது ஒய்யில் ஏற்படுகின்ற மாற்றம், இதில் எக்ஸில் ஏற்படுகின்ற மாற்றம். இதுதான் இங்கே ஃபார்முலாவாக இருக்குது. ஓகேவா? இதில் x1 y1 இங்கே வேர் x1 y1 அண்ட் x2 y2 ஆர் 2 ஆர்பிட்ரரி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது இரண்டுமே என்னது, ஆர்பிட்ரரிங்கிறது அட்டானமஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த சொல்கிற வார்த்தை என்னென்னா ஆர்பிட்ரரி பாயிண்ட்ஸுங்கிறது அட்டானமஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். தன்னிச்சையானது, தானாக செயல்படக்கூடியது அப்படிங்கிறாங்க, தானாகவே உருவாகக்கூடியது. x1 y1 அண்டு x2 y2 இதுவே 2 ஆர்பிட்ரரி பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸ்லோப் ஆர் gradient of the line represents the ratio of the changes in vertical and horizontal lines. அதாவது இங்கே என்னென்னு சொன்னாங்க, இந்த வெர்டிகலாக இருக்கு இல்லையா, கிரேடியன்ட் ஆஃப் த லைன் ரெப்ரசன்ட் ஸ்லோப்பாக வரக்கூடிய சாய்வு இருக்கு இல்லையா, இந்த சாய்வோட ரேஷியோ எதன் அடிப்படையில் எந்த விகிதத்தில் வருதுன்னா சேஞ்சஸ் இன் வெர்டிக்கல் செங்குத்து கோட்டில் ஏற்படுகின்ற மாற்றம் அண்டு படுகை கோடு ஹரிசாண்டல் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த படுகை கோட்டில் ஏற்படுகிற மாற்றங்களுக்குள்ள தொடர்பினை கூறுவதாகும். ஓகேவா? அதாவது இரண்டுக்கும் இடையே உள்ள விகிதத்தை கூறக்கூடியதாகத்தான் இந்த ஸ்லோப்புங்கிறது இருக்குது, சாய்வுன்னு சொல்லக்கூடியது. அதுதான் என்னென்னு சொல்லியிருக்கோம், எம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எம்னு சொல்லக்கூடியது அதுதான் ஸ்லோப்புன்னா கிரேடியன்ட் ஆஃப் த லைன் ரெப்ரசன்ட்ஸ். இந்த கோடுகள் எதுன்னா இதனோட விகிதத்தைன்னு சொன்னால் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸினுடைய பர்சன்டேஜ் சேஞ்சஸ் சொல்லக்கூடியது. இந்த ஃபார்முலா ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஸ்ட்ரைட் லைன், நேர்கோட்டிற்கான சூத்திரம் என்னங்க இருக்குது, ஒய் மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m x மைனஸ் x1 ஹோல் இல்லையா, ப்ராக்கெட்டில் வரக்கூடியது. இஃப் த 2 பாயிண்ட்ஸ் ஆர் 0, 0 and yxy, then the formula is y is equal to mx. ஒய்யனுடைய இது என்ன இருக்குது, எக்ஸில் ஏற்படுகிற மாற்றத்தை பொறுத்தது. ஓகேவா? ஸோ எக்ஸை பொறுத்தது, எக்ஸில் ஏற்படுகிற மாற்றத்தை பொறுத்து ஒய்யில் மாற்றம் ஏற்படும். ஸோ அதுக்கு தான் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் மைனஸ் y1. அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு இது கிடையாது, பூஜ்ஜியம் தான், அதாவது 0 இருக்குது, வேல்யூ இல்லை, 0 இருக்குது. எக்ஸ் ஒய் அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் என்ன பண்ணும், ஒய்க்கு நமக்கு என்ன கொடுக்குது, மதிப்பு கொடுக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இரண்டுக்கும் உள்ளது 0, 0 அண்ட் எக்ஸ் ஒய் இரண்டு புள்ளி இருக்கும்போது நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்னவாக இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் இது பார்த்துருக்கோம். இதுக்கு கீழே இந்த சம் கொடுத்துருக்காங்க, எனக்கு பார்க்கலாம். என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் இதை பாருங்கள், எது கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா?